டிரைவரே வந்து திறந்து விட சொன்னாலும் சப்போஸ் அவர் திறந்து விட்டது தப்பு, திறக்க மாட்டேன்னு சொன்னாலும் வேன் டிரைவர் இறங்கி அவர் அடிப்பான். இப்போ வந்து பாதிக்கப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகி எப்படி சொல்கிறதுக்குள்ள ஒரு 15 லட்சம் எலும்பு துண்டை போட்டாங்க. இன்னும் ஒருத்தவங்க உயிருக்கு போராடிட்டு தான் இருக்காங்க. பாடி கூட வீட்டுக்கு வராது, அதுக்குள்ளே நிவாரணம் போய் வாயாடிச்சிருவாங்க. இப்போ 15 லட்சம் பெருசா, இதுக்கு வந்து சொல்யூஷன் பெருசாக. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்ட். உங்க வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில இன்வெர்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்பவே ஆலிவ் பவர் இன்வெர்டருக்கு கால் பண்ணுங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஏதோ கேட் அண்டர் இருக்க நபர் மட்டும் இல்லை, அந்த அதிகாரிகளும் உடந்த அவங்க மேலேயே எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகும். ஸ்கூல் பஸ்ல வந்து சிசிடிவி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூலே இருக்கு. அதுக்குள்ள ஒரு சிசிடிவி இருந்தாலுமே அவர் சண்டை போட்டிருந்தாரா, வண்டி எடுக்க வற்புறுத்திருந்தாரா? எல்லா ஸ்கூல்லயும் வந்து. ஆனா ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து கேட்டை மூடவே இல்லை, தூங்கிட்டு இருந்தாரு அவரு. நாங்க ஓடி வந்து அடிச்சோம், ஆக்சிடென்ட் கூட தெரியவே இல்லை அவருக்கு. இந்த ஊர் 4 பேசும், ஆனா அங்க சாட்சியா அவனை நிக்க மாட்டான். ஸ்கூல் டைம்ல சிக்னல் அண்ட் டிராபிக் போலீஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் டைம்ல RBF போலீஸ்லாம் கேட் அண்டையா இருக்கும். ஆமா, அந்த ஒர்க்கிங் டைம் மார்னிங் டைம்ல RBF போலீஸ் இருக்கலாம்ல, ஒரு 3 hours 4 hours மட்டுமே இருக்கலாமே. 2 ஹவர்ஸ்ங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், ஆட்டோமேட்டிக் கேட் இருக்கும். அங்கே ஒரு ட்ரெயின் வருதுன்னா சிக்னல் அதுவே கட் ஆகி அதோட ட்ரெயின் அந்த சிக்னலை பாஸ் பண்ணால் மட்டும் தான் திறக்க முடியும். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கேட்லாம் இருக்கும்போது இன்னுமே ஏன் அந்த மனுஷங்களை வச்சு இயக்கிட்டு இருக்காங்க? அது வந்து பேரளவில் அதுக்கு நிதி ஒதுக்கிட்டு முறையாக செயல்படுத்தாமல் 100க்கு ஒரு 5% தான் அங்கே இருக்கும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் நம்மளாம் ஐயோ பாவணும், ஆனால் அவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 300 பேர் சாகுறாங்க வச்சுங்களேன். அந்த மீட்பில் இருக்கிறவங்க சில பேர் நகையை திருடுவாங்க. ரிஃப்ளைட் வணக்கம், நான் உங்களுக்கு விக்ரம். இன்றைக்கி நம்ம கூட சசிகுமார் அவர்கள் தான் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க, காலையில் ஒரு 7:30 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி வாகனம் தண்டவாளத்தை கடக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதில் வந்து மாற்று கருத்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. ரயில்வே சர்வீஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டிரைவர் தான் வந்து கேட்டை திறக்க சொன்னாங்க, அதனால தான் இப்படி திறந்தாங்க, அதனால தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. டிரைவர் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கேட்டே போடவே இல்லை, ஓப்பன்லேயே இருந்துச்சு, அப்புறம் ட்ரெயின் ஹார்ன் கூட அடிக்கவே இல்லை, நான் போகும்போது கேஷுவலாக போனேன், ஆனால் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? பல இடத்துல ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா கேட்டே கிடையாது. இப்போ இந்த கேட்டு இருந்தும் அவர் வந்து டிரைவர் வந்து சொல்லியிருக்காரு திறக்க சொல்லிட்டு இவர் திறந்தன்றாரு. ஆக்சுவலாக பல இடங்களில் இப்போ நார்த் மெட்ராஸில் கூட பார்த்திங்கன்னா ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடி அந்த தடுப்பு வேலியை கீழே 2 வீலரு ஒரு ஆட்டோலாம் வந்து எப்படியும் போவாங்க. எல்லாருமே ஸ்கூல் டைமில் அர்ஜென்ட்டுக்கு போவாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்னா, ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டுறதை கவர்மெண்ட்டே தருகிறாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இணைஞ்சி பண்ணலாம். இப்போ எப்பயுமே ஒரு விஷயம் என்ன நான் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு இழப்பில் தான் சொல்யூஷன் தேடுறாங்க. இப்போ பஸ்ஸில் ஒரு பொண்ணு கீழே விழுந்துடுச்சு, உடனே எல்லா பஸ்ஸும் பார்ப்பாங்க. ஒரு 2 வீலரில் விழுந்துட்ட உடனே அந்த மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஒரு இறப்புக்கு பின்னாடி தான் எந்த ஒரு விஷயத்தையும் கவர்மெண்ட்டு நாலேஜுக்கு போகுதுன்னா, அப்போது ஒரு உயிர்ன்றது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. இப்போ இறந்தவங்க குடும்பம் இவன்னா விஷயன்ட்டு தெரியறதுக்கு முன்னாடி 3 பேர் இறந்ததுக்கு 15 லட்ச ரூபா கண் துடைப்பு. அப்போ வந்து ஒரு பிச்சை போடுற மாதிரி, ஒரு இறந்துட்டான் ஒரு 5 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு, 3 பேருக்கு 15 லட்சம். இந்த அவேர்னஸ் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க. இது ஒரு சப்ஜெக்ட் ஆகிட்டு, செத்துட்டா அந்த சாவுக்கு ஒரு பணம் கொடுத்துட்டவனே ஆகிடுது. அப்போ அது தீர்வாகுது. அதுக்கு ஒரு தீர்வுன்றது மக்கள் மத்தியில் வரணும். இப்போ கடலூரில் இந்த விஷயம் நடந்தது ஸ்கூல் டைமில். ஆனால் இப்போ வேன் டிரைவரே வந்து திறந்து விட சொன்னாலும் சப்போஸ் அவர் திறந்து விட்டது தப்பு, திறக்க மாட்டேன்னு சொன்னாலும் வேன் டிரைவர் இறங்கி அவர் அடிப்பான். ஏன்னா ஹிந்திக்காரன்ட்டு போட்டிருக்காங்க. அப்போ ஹிந்திக்காரனாக இருந்தாலும் தமிழ்காரனாக இருந்தாலும் ஒரு பிளாக் பண்ணுறப்போ இவன் ஸ்கூலுக்கு போகணுன்ற டைமில் ஒரு ஸ்பீடாக போய் இந்த ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மாடுங்க ட்ரெயினில் தண்டவாளத்தில் ஆகும், மனுஷனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறப்பு. நான் வந்து ஒரு ரயில்வே அதிகாரிகிட்ட, முக்கியமான அதிகாரிகிட்ட பேசுகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 15 ஆண்டில் 200 பேருக்கு மேலே ரயில் ஓரங்களில் மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. ரயில் தண்டவாளத்து பக்கத்தில் இருக்க குடிசையில் பல கொலைகள் நடந்திருக்கு. ஆனால் இப்போ அதெல்லாம் பற்றி எப்போ பேச போகிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த வீட்டில் நகையெல்லாம் கொள்ளடிச்சு இந்த மாதிரி தம்பி நீங்கள் அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் கூட கொஞ்சம் எடுத்து போடுங்க, அதுக்கான ஆதாரம்லாம் இருக்குது. நீங்கள் ட்ரஸ்ட்டு பண்ணிங்கனாலே இந்த விஷயம் பூதகம்னா உங்களுக்கு எதில் வந்து வரும். இப்போ எத்தனை RBF போலீஸ்காரங்க வந்து தண்டவாளத்துலேயோ இல்லை ட்ராக்கில் நின்று ஒரு மக்களுக்கு வந்து சேவை செய்யணுன்ற அடிப்படையில் டியூட்டி சொன்ன போகிறாங்க, வரதே கிடையாது. இது முழுக்க பார்த்திங்கன்னா ஏதோ கேட் அண்டர் இருக்க நபர் மட்டும் இல்லை, அந்த அதிகாரிகளும் உடையந்த அவங்க மேலேயே எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். புரியுது. இப்போ நீங்கள் அந்த கேட் அண்டர் ஒரு சிசிடிவின்னு வச்சுருந்தாங்கன்னா
அந்த ஆப்ரேட்டர்கிட்ட அவங்க கீ மாற்றும் போது அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஓகே, நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆக்சிடென்ட் ஆனது ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் எப்படியும் மணி வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ப்ரைவேட் பஸ் ஸ்கூலில் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் வந்து சிசிடிவி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூலே இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சிசிடிவி இருந்தாலுமே அவர் சண்டை போட்டிருந்தாரா, வண்டி எடுக்க வற்புறுத்திருந்தாரா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சிசிடிவி இருக்கும். ஏன்னா இப்போ எல்லா ஸ்கூல்லையும் வந்து அந்த ஸ்ரீமதி விஷயத்தில் பஸ்ஸெல்லாம் அடிச்சு வச்சாங்க பாருங்க. அதுலேருந்து ஸ்கூல் பஸ்ஸில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கணும்னு இவங்க மறைப்பாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வந்துட போகுதுன்னு. ஏன் அதிகபட்சம் லேட்டாக கூட போட்டோம். ஒரு ஹெட்மிஸ்டர்ஸ் கூட சொல்லியிருக்கணும்ல, ஸ்கூல் பஸ்ஸு வந்து லேட்டானாலும் பரவாயில்ல, குழந்தைங்க சேஃப் ஆகணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா கேட்டை திறந்து போகக்கூடிய ஒரு தைரியம் வந்து அந்த டிரைவருக்கு வந்திருக்காது. ஆனால் ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து கேட்டே மூடவே இல்லை, தூங்கிட்டு இருந்தார் அவர். நாங்கள் ஓடி வந்து அடித்தோம், ஆக்சிடென்ட் கூட தெரியவே இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே. என்ன சொல்கிறேன், இந்த ஊர் 4 பேசும், ஆனால் அங்கே சாட்சியாக வேணால் நிற்க மாட்டான். இப்போ கேட் அண்ட சிசிடிவின்றீங்க, நீங்கள் பிளாட்ஃபார்மில் சிசிடிவி ஒர்க் ஆகுதா? நுங்கம்பாக்கத்தில் ஸ்ரீமதி படுகொலை பண்ணாங்க, சிசிடிவி ப்ரொசீட் பண்ணாங்களா? அப்போ பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கக்கூடிய இந்த ரயில்வே துறை வந்து அப்புறம் கேட் அண்ட் எப்படி வைப்பாங்க? இதில் வந்து எவ்வளோ தான் பணம் எடுத்தாலும் இது தெரியாது. ரயில்வே டிபார்ட்மெண்ட் இஸ் ஒர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக மாறிட்டு வருது. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் நம்மளாம் ஐயோ பாவன்னுவோம். ஆனால் அவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 300 பேர் சாகுறாங்க வச்சிங்களேன். அந்த மீட்பில் இருக்கிறவங்க இறந்த 300 பேரில் நான் எல்லாரையும் சொல்ல, சில பேர் நகையை திருடுவாங்க. இறந்து போனாங்க தெரியுங்களா, அவங்க மோதிரம், செயின், இந்த மீட்பு பணியில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள், நான் எல்லாருமே சொல்லலை, செத்த பணத்துலேருந்து நகையை எடுப்பாங்க. 2வது, இப்போ இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா, இது ஸ்கிராப்புக்கு போகுது வச்சுக்கோங்க. இந்த ஸ்கிராப்பில் கரெக்டான வெயிட்டு போட்டு கரெக்டாக வராது. இந்த ஸ்கிராப்பில் பெரிய அளவில் மாஃபியாலாம் இருக்காங்க ரயில்வேவுடைய ஸ்பேர் பார்ட்ஸில். அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் ரயில்வேக்கு சந்தோஷம்தான், ஏன்னா நிதி ஒதுக்கலாம், அதில் கொள்ளடிக்கலாம். அடிப்பட்ட வண்டியிலேருந்து தான் ஸ்கிராப்பில் போவோம், அதில் ஒரு அமௌண்ட் வரும். அப்போ இதை வந்து முறையாக வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கிறதுக்கு சரியான அதிகாரிகள் இல்லை. நம்ம ஸ்டேட்டும் சென்ட்ரலும் வச்சிங்களேன், ஒருத்தர் குறை சொல்லிப்பாங்க. இப்போ வந்து பாதிக்கப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகி எப்படி சொல்கிறதுக்குள்ள ஒரு 15 லட்சம் எலும்பு துண்டை போட்டாங்க. அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். பாதிக்கப்பட்ட இன்னும் ஒருத்தவங்க உயிருக்கு போராடிட்டு தான் இருக்காங்க. பாடி கூட வீட்டுக்கு வராது, அதுக்குள்ளே நிவாரணம் போய் வாயடிச்சிடுவாங்க. இப்போ 15 லட்சம் பெருசா, இன்றைக்கி வந்து சொல்யூஷன் பெருசானா நம்மளை போல் ஆளுங்கள்லாம் சொல்யூஷன் தான் பெருசுன்னுவோம். இப்போ இதுக்கப்புறமாவது எல்லா கேட்லேயும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கணும், இன்க்ளூடிங் ஆர்பிஎஃப் போலீஸு ஒருத்தர் டியூட்டியில் இருக்கணும். அதிகாரி இருக்கிறாங்க இங்கே, அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கனால இப்போ கேட்டை திறக்கலன்னு ஒருத்த மட்டும் சண்டை போட மாட்டான். அந்த இடத்துல நிற்கக்கூடிய ஒரு 100 பேரில் 20-25 பேர் எப்பயுமே எல்லா இடத்துலையும் சண்டை நடக்கும். அப்போ ஆர்பிஎஃப் போலீஸ் அங்கே ஏன் இல்லை? இதே மக்கள் கேட்க மாட்டுறாங்க. ஒரு கேட்டாண்ட ஒரு ஆர்பிஎஃப் பற்றாக்குறை இருக்காங்களா? ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி, ஆனால் 24 மணி நேரமும் எல்லா கேட்லையுமே ஒரு அதிகாரி வர முடியாது. இருக்கலாம். ஏங்க ரயில்வே வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்குங்க, அதோடைய உபரி பணமே எவ்வளோ கோடி கணக்கில் இருக்குது. நீங்கள் ரயில்வேயில் ஒரு வேலை வாங்கிட்டீங்களேன், ஒன்றே நான் ரயில்வே ஸ்கூலில் போய் சேர்ந்துருக்கேன் பார்க்கலாம், கிடைக்காது. ரயில்வே குவார்ட்டர்ஸில் போய் பாருங்கள், கிடைக்காது. எல்லாம் திமிர் பிடிச்சவனுங்களாக இருப்பானுங்க அந்த அதிகாரிங்க. நிறைய பேர், நான் வந்து ஒரு சில அதிகாரி சொல்கிறேன், 100ல் ஒரு 10 பேர் தான் காமாக இருப்பான், மீதி பேர்லாம் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரயில்வே ஸ்டாஃப் அந்த கட்சிலே இருப்பான். அந்த குவார்ட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை போல் ஆள்லாம் உள்ளே போக முடியாது. அப்படி சலுகைகள் கொடுத்தோம், ரயில்வேயில் இருக்கிற அதிகாரிங்களும் ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல. இது வந்து ஏதோ ஒரே ஒரு ஆள் கேட்டை திறக்கலை, இல்லை ஒரு பஸ்ஸில் டிரைவர் மேலேயும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆர்பிஎஃப் போலீஸ் ஏன் இல்லை? எல்லா கேட்டாண்டியும் ஆர்பிஎஸ் போடுற அளவுக்கு வருமானம் இருக்குது. ரயில்வே என்ன பிச்சைக்கார டிபார்ட்மெண்ட்டுங்களா? அது ஒரு பொதுத்துறை டிபார்ட்மெண்ட்டில் அது எவ்வளோ லாஸ் ஆஃப் பேமெண்ட்டே கிடையாதுங்களே. அதேமாதிரி இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், ஆட்டோமேட்டிக் கேட் இருக்கும். அங்கே ஒரு ட்ரெயின் வருதுன்னா சிக்னல் அதுவே கட் ஆகி அதோட ட்ரெயின் அந்த சிக்னலை பாஸ் பண்ணால் மட்டும் தான் திறக்க முடியும். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கேட்லாம் இருக்கும்போது இன்னுமே ஏன் அந்த மனுஷங்களை வச்சு இயக்கிட்டு இருக்காங்க? அது வந்து பேரளவில் அதுக்கு நிதி ஒதுக்கிட்டு முறையாக செயல்படுத்தாமல் 100க்கு ஒரு 5% தான் அங்கே இருக்கும். நம்ம பிரிட்ஜு போடுறதுக்கு பதிலாக இது ரொம்ப ஈஸியாச்சேன்னு கேட்குறேன். ஏன்னா நம்ம தாம்பரம் போன்ற இடத்துலலாம் ஆட்டோமேட்டிக் இருக்குது. அப்படி இருந்துமே நிறைய பைக்கில் போகிறவங்களாம் ட்ரெயின் கிட்ட வரும்போதும் குனிஞ்செல்லாம் போயிட்டு தான் இருப்பாங்க. அதுதான் இப்போ ஆட்டோமேட்டிக் கேட்டுக்கு நிதி ஒதுக்கி இருந்தாலும் அது ஒரு 5% தான் அவங்க இது பண்ணுவாங்க. யார் கேட்க போகிறாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில்? இப்போ இதுக்காக யார் போராடுவா? இப்போ ஒரு கேட்டில் ஒரு 3 பேர் இறந்துருக்காங்க. இந்த 3 பேர் செத்துட்டாங்கன்னா அது எந்த சாதி எந்த மதன்ட்டு பார்த்து தான் போராட்டம் பண்ணுவாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து யாரும் போட மாட்டாங்களே. இப்போ எந்த கட்சியும் வாயை திறக்காது. செத்தா ஃப்ளாஷ் நியூஸு, பிரேக்கிங் நியூஸு. பத்திரிகைக்கு பொறுத்த வரைக்கும் இது டிஆர்பி நியூஸு. ஹைலைட்டாக காலையில் கேட்டில் வந்து வந்துட்டாங்க, கடலூரில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி இன்னொன்று கட்சவனே அதுக்கு போயிடுவாங்க. ஆனால் சொல்யூஷன்ன்றது அது நிரந்தரமாக இருக்காது. இதை நிரந்தரம் பண்ணுறதுக்கு அழுத்தம் தரணும். அதுதான் நம்மளுடைய விஷயம். விசாரணையில் அந்த டிரைவர் மேலே தான் பிரச்சனைன்னு
அப்படி வந்துருச்சுன்னா ஸ்கூல் சைட்லேருந்து எதாவது பண்ணுவாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் டிரைவர் தந்து விட்டு சொன்னால் கூட அவர் தந்து விட்டுருக்கக்கூடாது. போத் த பார்ட்டி வந்து அக்யூஸ்டு, தந்து விட்டவனும் அக்யூஸ்டு, தந்து இல்லைன்னா அக்யூஸ்டு. ஆனால் 3வது ஆர்பிஎஃப் போலீஸாக இல்லை. இப்போ ஸ்கூல் டைமில் நார்மலாக பார்த்தீங்கன்னா சிக்னல் அண்ட டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் டைமில் ஆர்பிஎஃப் போலீஸ்லாம் கேட் அண்டையாக இருக்க மாட்டாங்க. ஆமாம், அந்த ஒர்க்கிங் டைம் மார்னிங் டைமில் ஆர்பிஎஃப் போலீஸ் இருக்கலாம்ல, ஒரு 3 hours 4 hours மட்டுமே இருக்கலாமே. 2 ஹவர்ஸுங்க, காலையில் 7 to 9 அதுதான் ஸ்கூல் டைம். ஓகே, அந்த இடத்துல ஏன் ஆர்பிஎஃப் இல்லை அந்த ஒரு கேள்வி யாரும் ஏன் எழுப்ப மாட்டுறாங்கன்றது தான் நம்மளுடைய கொஸ்டின். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றப்போ நம்மளுக்கு இப்போ சென்ட்ரலில் கூட பார்த்துக்கங்களேன், சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் ரயில்வே இன்ஸ்பெக்டர் ஒரு வெளி மாநிலத்தில் சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ ரயில்வேல ஆர்பிஎஃப் போஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஜிஆர்பிஎஃப்னு இருக்குது. கவர்மெண்ட் ரயில்வே போஸ்ட்டுக்கு எஃப்ஐஆர் போடலாம். ஓகே, ரயில்வே போஸ்ட் வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா இந்த மூத்திரங்க டிக்கெட் வாங்குறது, யூரின் பாஸ் பண்ண, இதுவே அப்படியே தீவிரவாதிகளை பிடிக்கிற மாதிரி போய் பிடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 100 யூரின் பாஸ் பண்ணுற கேஸு. இதை மட்டுமே கான்செப்டு. இப்போ சமீபத்தில் ஒரு 6 months பிஃபோர் கூட ஆந்திராலேருந்து கஞ்சா வருது. அந்த கஞ்சாவை வந்து ஆர்பிஎஃப் வைக்கிறாங்க. ஜிஆர்எஃப் கிட்ட ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டேஷன்லேருந்து மிஸ்ஸிங் ஆகுது. ஸ்டேஷனில் உள்ள ஒரு அதிகாரி ஒரு 3-4 பேர் எடுத்து சஸ்பெண்ட் ஆகிறாங்க. என்னென்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்குன்ட்டு தான் நம்ம கேட்கணும். எப்பயுமே சம்மந்தப்பட்ட நபர் வந்து ஒருத்தர் கேட்மேனுக்கு என்ன தெரியும், இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் கொஸ்டின் தான் கேட்மேன். பல இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ரயில்வே தண்டவாளத்தில் ஆளே இல்லைங்களே, கேட்டே இல்லை. இப்போ ரயில்வேன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். இந்தியன் கவர்மெண்ட்டே இராணுவத்தையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வருமானம் வருது, கண்மூடித்தனமான வருமானம். இப்போ இந்த வருமானம் பார்த்திங்கன்னா முறையாக கவர்மெண்ட்டு கூட போய் சேரதில்லை. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டையில் பல 1000 கோடி வந்து எல்லாருமே கடை போடுறவங்கலேருந்து யூனியன் லீடர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ரயில்வேக்கு ஒரு பிரச்சனைன்னா போராடுறாங்க, அந்த யூனியன் லீடருங்களே கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறாங்க. நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், எஸ்ஆர்எம் லீடர் 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் ரயில்வேல சாதாரண ஒரு சுக்கு காப்பி விற்றுந்தவர். 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் குழந்தையில இருக்கோம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுக்காப்பி விற்றுந்த ஒரு யூனியன் லீடர் எஸ்ஆர்எம் இன்றைக்கி கோடீஸ்வரர். அப்போ எஸ்ஆர்யூ, டிஆர்எம்யூ இந்த யூனியன் சங்க தலைவருங்களாம் பார்த்திங்கன்னா வெல் செட்டில்டு. அப்போ என்னென்னா இதுலேருந்து எவ்வளோ கடல்லேருந்து எப்படி மீனை எடுத்து யூஸ் பண்ணினாலும் தெரியாது, நம்ம என்ன எடுத்தாலும் ரயில்வேல பொறுத்த வரைக்கும் தெரியாது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வேல ஆர்பிஎஃப் போலீஸ்காரங்க வந்து முறையாக வேலை செய்கிறது கிடையாது. எல்லா ஸ்டேஷன்லேயும் அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க கையெழுத்து போட்டுட்டு. டியூட்டி டைமில் ஆர்பிஎஃப் போலீஸு எந்த ரவுண்ட்ஸும் போகிறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு சென்ட்ரல் பார்த்துக்கிங்கனாலும் அப்படி தான். எக்மோர் போங்க, இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு கூட போங்க, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுல்லாக அரிசி கடத்துவாங்க. இதான் ஆர்பிஎஃப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கடத்தலுக்கு மட்டும் இந்த ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதிகாரிகள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ கறி கூட பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி ராஜஸ்தான்லேருந்து வந்தது. அப்போ ட்ரெயினுடைய ஒர்க் பண்ண வேண்டிய அந்த ஆர்பிஎஃப் போலீஸ்காரங்க இனியாவது ஒரு கேட் பாஸ் பண்ணுற இடத்துல ஸ்கூல் டைமில் இருக்கணும், இந்த மாதிரி கடத்தலெல்லாம் தடுக்கணும், எல்லா விஷயமும் பண்ணி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணுன்றது தான் ஒரு விஷயம். ஓகே, நன்றிப்பா. நன்றி. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் எஸ்ஆர்டி கோல்டு. உங்க வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில இன்வெர்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்பவே ஆலிவ் பவர் இன்வெர்டருக்கு கால் பண்ணுங்க.